பணி பாதுகாப்பு, முறையான ஓய்வூதியம் வழங்கும் திமுக தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற கோரி கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 300 சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்து அதன்படி மாவட்ட தலைவர் வானுலரா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள், சமையலாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களுக்கு காலமறைவற்ற ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடமே வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அதன் பிறகு சத்துணவு ஊழியர்கள் திடீரென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்ற கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராடிய சத்துணவு ஊழியர்கள் 500 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள் செல்வன், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான 43 ஆண்டு கால சத்துணவு ஊழியரின் வாழ்வாதார கோரிக்கைகளான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று முதல் 3 நாட்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் போராட்டம் என்று தலைமை மையம், மாநில மையம் அறிவிச்சிருந்தது. அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தங்கள் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் திடீரென பகுதியில் கரூர் திண்டுக்கல் சாலையில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தற்போது அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டலத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று தொடங்கிய இந்த போராட்டமானது தொடர்ந்து 3 நாட்கள் மாவட்ட அளவில் மறியல் போராட்டமாகவும், அதனைத் தொடர்ந்து 24 மற்றும் 25 தேதிகளில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 313 நிறைவேற்ற கோரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 300 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் 43 ஆண்டுகால சத்துணவு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசின் தேர்தல் கால வாக்குறுதியாக அளித்த 313 குறிப்பிட்டவாறு சத்துணவு ஊழியர்களின் காலமுறை ஊதியம், குடும்பத்துடன் கூடிய பாதுகாப்பு, பணிக்குடை அமைப்பாளருக்கு 5 லட்சமும், சமையல் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ந்து மாவட்ட அலுவலக நுழைவாயில் முன்பு வேலூர் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு காணப்பட்ட நிலையில அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். தமிழக அரசு பல்வேறு கோரிக்கை. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? சென்னையில 26வது நாளாக ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் எனக்கூடிய கோரிக்கை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 26வது நாளான இன்றைய போராட்டத்திலும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் நேற்று போலவே அவர்கள் முத்துசாமி சாலை, சென்னை கோட்டை புறநகர் ரயில் நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அதன் வாசல் இருக்கக்கூடிய முத்துசாமி சாலையில பேரணி போல அவர்கள் கோட்டை முற்றுகையிடுவதற்காக நடந்து வந்தவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினர். தடுத்து நிறுத்தியதுமே சாலையின் ஓரத்திலாக அவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பகுதியில் கூடிய அவருடைய ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி வந்தார்கள். தொடர்ந்து அவர்களை
கைது செய்யவும் பொது போக்குவரத்துக்கு இடையூறாக அமர்ந்து சாலையில் தர்ணா போராட்டங்கள் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்களை கைதுக்கு ஒத்துழைக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொண்ட நிலையில அவர்கள் கைதுக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து பொது போக்குவரத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில அவருடைய அந்த போராட்டம் அமைந்ததனால் காவல்துறையினர் அவர்களை கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து கைதுக்கு மறுத்த இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் வழங்கவில்லை. அதனால் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் போராடுகிறோம் என்று இடைநிலை ஆசிரியர் கூறக்கூடிய சூழலில் அதுபோல் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராடுவதை அனுமதிக்க முடியாது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.